அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நீங்கள் எப்படியுமே வந்து தமிழ்லைனில் பார்த்த மாதிரியே வந்து என்னோடய வெட்டிங் விலாக் தான் கொண்டாந்துக்கிறேன். நார்மலாகவே வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கல்யாணம்னு சொன்னாலே வந்து சரியாக ஹாப்பியாகிக்கும். அதுவும் எங்களோட வந்து லவ் மேரேஜ்லேயே எங்களுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வாங்களே வீடியோக்குள்ளே போவோம் என் வெட்டிங் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? மிச்சமே வந்து 30-40 பேர் சரி மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க தானே. கொஞ்சம் பேர்த்துக்கு சரி மனசு வரலையா காய்ஸ்? ஒரே ஒரு லைக் பண்ணுவோம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். தாத்தா நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு தாத்தாவை மட்டும் வைக்க மாட்டேன், தாச்சா கூட இப்பேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு வந்து கல்யாணம் நடந்தே வந்து 2024 2ஆம் மாதம் 4ஆம் தேதி. அப்போது நாங்கள் வந்து 2ஆம் மாதம் 3ஆம் தேதி நைட் வந்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நைட் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரியாக ஒரு 8 மணி போல் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். 10 மணிக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து நாங்கள் போகணும். எங்களோட ஃபேமிலி எல்லாரையும் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் தேதி நைட் வந்து 10 மணிக்கே வந்து நாங்கள் போகிறோம். விடிய காலையில் கல்யாணன்றதால நாங்கள் அங்கே போயிட்டு சேரும்போது பார்த்திங்கன்னா விடிய 3 மணி ஆகிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எங்களுக்கு எங்களோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருக்குமே வந்து வேறே ஒரு வீடு ஒன்று வந்து செட் பண்ணி தந்துட்டாங்க. அங்கே இருக்க சொல்லி நாங்கள் போயிட்டு இறங்கக்கொள்ளையே வந்து விடிய 3 மணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் வந்து ரெஜிஸ்டர் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லித்தான் பிளான். மாஷா அல்லாண்டு வந்து சனிக்கிழமை காலையில் வந்து ரெஜிஸ்டருமே வந்து முடிஞ்சிட்டு 12 மணிக்குள்ளே ரெஜிஸ்டர் முடிஞ்சு சரியாக வந்து 1 மணி 1:30 மணி போல் வந்து நாங்கள் வந்து எங்களோட இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து போக போகிறோம். என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் வந்து எங்களுக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. லஞ்சை வந்து முடிச்சிடுவோம்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னையுமே வந்து ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வாரத்தால். நல்லா அழகாக வந்து நானுமே வந்து ரெடியாகி வந்துட்டேன். எல்லாருமே வந்து இப்போ ஃபேமிலியில் ஒவ்வொருத்தராக வந்து கல்யாணத்துக்கு 2 நாள் முதலே வந்து வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களோட வீட்டுக்கு. அப்போ நாங்கள் அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு தான் வந்திருந்தோம் ஹஸ்பண்ட் ஊருக்குமே வந்து. இடையில கதையுமே வந்து மாறிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து நான் வந்து லஞ்சையுமே வந்து சாப்பிட்டு என்னைய வந்து ஒரு 2 மணி போல் வந்து என் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று வந்து கட்டிக்குது. அந்த வீட்டில் தான் நான் வாழணும். அப்போ அந்த வீட்டில் தான் கல்யாணம் எடுக்கணும்னு சொல்லி என்னையை வந்து அந்த வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து அனுப்பி விட்டாங்க. அப்போ நாங்கள் என் ஃபேமிலி எல்லாருமே வந்து அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறமா அங்கே வந்து என்னையை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னையுமே வந்து சரியாக ரெடி பண்ணி முடிக்கக்குள்ள ஒரு 4 மணி ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்யாணத்துக்கு சொல்லிக்கிற எல்லா ஆட்களுமே வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 12 மணிக்குள்ள மாதிரி தான் வந்து பொண்ணையும் மாப்பிளையும் ரெடி பண்ணி ஸ்டேஜில் வைப்பாங்க. அதே ஹஸ்பண்ட் ஊரில் பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணிக்கு போகிறோம் அன்றைக்கு தான் வந்து கல்யாணம் வைப்பாங்க. அன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்க. கேக், சோட்டீஸ், வாழைப்பழம், ட்ரிங்க்ஸ் அப்படி என்ன சரி வந்து ஆட்கள் கொடுத்து ஆட்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்க வந்து போய்ட்டுருவாங்க. அப்படி தான் வந்து இந்த ஊரில் ட்ரிங்கோமலையில் வந்து இப்படி தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ரிங்குமே வந்து போட்டு விட்டுருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்டே வந்து எனக்கு மகரையும் வந்து போட்டு விட்டாங்க. அவங்களே தான் ஃபுல்லாக வந்து தாலி கட்டினாங்க எனக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கழுத்து வரைக்கும் கிட்ட கொண்டு போவார். தங்கச்சி இல்லாட்டி தாத்தா வந்து ஃபுல்லாக வந்து கொக்கி மாட்டி விடுவாங்க. மகரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. அதுவும் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு மகரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கும் என் ஹஸ்பண்ட் கையிலையும் வந்து ஏற்கனவே வந்து என்னை மைனிட்ட வெட்டிங் விலாக் போட்டேன். அதில் வந்து பட்டை தூக்குறேன்னு சொல்லிப்பேன். ஹஸ்பண்டை வந்து கொண்டு வரத்துக்கு அவங்களோட வீட்டில் இருக்கக்குள்ள ஸ்டேஜுக்கு கொண்டு வரத்துக்கு முதயுமே வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு கையில் வச்சுக்கொள்கிற வண்டிக்கும் அதுக்கு எனக்கு பேர் தெரியா. அதில் வந்து வெத்திலை மற்ற வந்து ஸ்பாஞ்ச் அத்தரெல்லாம் அதில் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சில் வந்து அந்த அத்தரை டிப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டை கையில் வந்து ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களோட கையில் வந்து பூசி விட்டிருப்பாங்க 2 கையிலையும். அதுக்கு பிறகு தான் அழைச்சிட்டு வருவாங்க ஸ்டேஜுக்கு. இப்போ ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு போகிறோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 பேர்த்துக்குமே ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே வந்து கையில் அந்த அத்தர் வந்து பூசி விடுவாங்க. உண்மையை சொல்ல உண்டு அது வந்து ஒரு 2 டேஸ் சரி வந்து கழுவ போகாமல் அந்த மனம் வந்து என் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் வெட்டிங்க்கு வர எல்லாருமே வந்து கையில் பூசி விடுவாங்க இல்லையா. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் இருந்துச்சு. எங்களோட ஊரில் வந்து அந்த மாதிரி செய்கிறல்ல. இது முன்னொரு காலத்தில் வந்து சம்பிரதாயமாக இருக்கலாம், எனக்கு தெரியா. எங்களோட ஊரில் இப்படி செஞ்சு நான் கண்டும் இல்லை. அப்படி செய்கிறதாண்டு எனக்கு தெரியவும் தெரியா. அதுக்கப்புறமா ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே அதை வந்து பூசிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வீட்டுக்கு வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்களுமே வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபேமிலி ஆட்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு எங்களோட வீட்டில் உள்ளவங்க வந்து எங்களோட ஊருக்கு போகணும் இல்லையா, அவங்க வந்து வந்த பஸ்ஸில் வந்து திரும்ப போய் ஆகணும். போகாட்டி வந்து டபுள் சார்ஜ் வருமாங்க அங்கே இருக்கிறேன்னு சொன்னால். இப்போ அவசர அவசரமாக போகணும்னு சொல்லி ஃபெமிலி ஆட்களுக்குமே வந்து அடுத்த நாள் வந்து ஒர்க் இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து கல்யாண தண்டே வந்து நைட் ஒரு 8 மணி போல் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய்ட்டு செய்கிறக்குள்ள 2-2:30 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. இப்படி வந்து 2-3 நாள் கேட்குறேன்னு சொன்னால் சார்ஜ் வந்து அதிகமாகிட்டே போகும் பஸ்ஸுக்கு. இப்போது கல்யாணத்தண்டு முதண்டு நைட் 10 மணிக்கு வந்து இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு வரத்துக்கு விடிய 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கல்யாணத்தண்டு ஃபுல் டே இருந்துட்டு நைட் வந்து அந்த கல்யாணத்தண்டு நைட்டே வந்து ஊருக்கு திரும்ப போகிறதுக்கு வந்து வாகனத்துக்கு மட்டும் 1,70,000க்கு மேலேயே வந்து வந்துட்டு. இதுக்கு முதல் வீடியோஸில் சொல்லிப்பேன், எந்த ஊர் வந்து கண்டி ஹஸ்பண்ட் ஊர் வந்து செங்கோமலைன்றதால அப்போ வாகனத்துக்கு அந்த மாதிரி அமௌண்ட் தான் வந்து போச்சு. முக்கியமாக வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு யூடியூபர் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடித்த ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும் இல்லையா, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்க வந்து வானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு போகிற வந்து திரும்ப கேட்கவும் கொஞ்சம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி உண்ட விருப்பேன். நார்மலாக வந்து குக்கிங் பண்ணுற வீடியோஸ் போட்டால் பிரச்சனை இல்லை, எந்த வீடியோஸ்லேயும் நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா பெருசாக வியூ போகலை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ் வந்து காட்டாமல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் இருந்ததை விட கொஞ்சம் நல்லா வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்ன வரைக்கும் ஓரளவு போகுது காய்ஸ். முக்கியமாக வந்து அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிக்கிறேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த வரைக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னையால் யோசிச்சும் பார்க்க முடியாது. யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் சேலரி வந்து நான் எடுத்திக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் வந்து அதையுமே வந்து நான் ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணுறேன் அவங்களோட. இப்போ நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே போகுது தானே. ஒன் டைம் மட்டும்தான் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதையுமே வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து வெட்டிங்க்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து வ்ளாக் வந்து நானுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் அவங்களுக்கு அப்லோட் பண்ணிப்பேன் பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து சின்ன சின்ன கிளிப்பாக தான் நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து எனக்கு மெமரிஸ் வேணும் இல்லையா, வெட்டிங் வந்து இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி. அதுக்காகவே இந்த சின்ன சின்ன கிளிப்புகள் எடுத்து வச்சு தான் இப்போ உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன கிளிப் எடுத்து வச்சதாலே அது உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறதுக்கும் கிடைக்குது. நீங்களுமே வந்து இந்த சின்ன சின்ன கிளிப்பாக வந்து எங்கள் வெட்டிங் வ்ளாகை வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் காய்ஸ். கண்டிப்பாக வந்து லாங் வீடியோ அடிக்கடி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.